வளர்ச்சினா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? தாத்தா திருட்டு ரயில் ஏறி வந்தாலும் பேரன் தான் ஆசைப்பட்ட நடிகைக்கு 50 கோடியில வீடு வாங்கி தர அளவுக்கு இருக்கணும். அதுதான் வளர்ச்சி. அதுதான் கிடையாது. கட்சியில அடிப்படை தொண்டனா இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி எதிர்கட்சி தலைவராகி நாட்டையே ஆட்சி செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. உட்கட்சி பூசல், வெளிக்கட்சி பூசல்னு பல இன்னல்களை தாண்டி இப்போ எதிர்கட்சி தலைவரா உட்காந்து ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டுட்டு இருக்காருல, அதுக்கு பேர் தான் வளர்ச்சி. பல பேரோட கனவா இருக்கதான் ஐபிஎஸ். தன்னோட ஐபிஎஸ் வேலையை உதறி தள்ளிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தமிழகத்துல அடையாளமே தெரியாம இருந்த பிஜேபி கட்சிக்காக அண்ணாமலை பிஜேபியோட பிராண்டா மாறி இன்னைக்கு அந்த கட்சி தமிழகத்துல தெரியுதுன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை. அந்த மாதிரி இருக்கணும் வளர்ச்சி. அதிமுக, திமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் தாண்டி மூணாவதா ஒரு பெரிய கட்சி இருக்குன்னா அது தேமுதிக தான். தேமுதிக உருவாக்குன விஜயகாந்த் இல்லைனாலும் அவங்க மனைவி பிரேமலதா ஒரு தனி பெண்ணா இன்னைக்கு அந்த கட்சியை நடத்தி வரப்போற தேர்தலை எதிர்கொள்ள இருக்காங்க. வளர்ச்சினா அந்த மாதிரி இருக்கணும். கடைசியா கெரியரோட உச்சத்தையே தள்ளிட்டு கட்சி தொடங்கியிருக்காரே விஜய். 41 பேரை காவு வாங்கிட்ட அப்படின்ற பழி சொல்லலாம் தாண்டி திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறார்ல விஜய். அந்த மாதிரி இருக்கணும் வளர்ச்சினா. இப்ப சொல்லுங்க, யாரோட வளர்ச்சி உண்மையான வளர்ச்சின்னு?